ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம இந்த பதிவுகளை தொடங்குகிறோம். சில தவிர்க்க முடியாத காரணங்கள், மருத்துவ சிகிச்சையினால் 2 மாதத்துக்கு போட முடியல. இப்போ போடுற எபிசோடெல்லாம் உங்களுக்கு ஜோதிட கருத்துக்களை கொடுக்கறதா இப்போ பண்ணலான்ட்டு வார பலனாக இருந்ததை இப்போ மாத பலனாக பண்ணிட்டோம். அதனால் இப்போ இந்த பதிவில் மிதுன லக்னத்திற்கு ஜூன் மாத பலன்களை நீங்கள் பார்க்குறீங்க. ஜூன் மாதத்துக்கு மிதுன லக்னத்திற்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய லக்னம் மிதுனமாக இருந்தால் இந்த ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன பலன்கள் பொது பலன்களாக நமக்கு நடக்கும்? இப்போ நமது ஜனன ஜாதகம் அப்படின்றதுல நமக்கு 12 பாவத்திற்கும் உபநட்சத்திரங்கள் என்கின்ற அதிகாரிகளை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிப்பட்ட உபநட்சத்திர அதிகாரிகள் நமக்கு டெய்லி ஒரு நட்சத்திரமாக வரும். நம்ம பிறந்ததுலேருந்து திசாபுத்தி அந்தரங்கள் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதுலேயும் அந்த கிரகத்தினுடைய அந்த பாவ தொடர்பு வேலை செய்யும். இந்த சிஸ்டம் தான் பாஸ்கரா சிஸ்டம். அதன் முறையில் தான் நம்ம இந்த பதிவுகளையும் போடுறோம். ஜாதக பலன் பார்க்கறது இந்த சிஸ்டத்தில் பார்க்கும்போது நமக்கு அக்யூரசி கிடைக்கும். நட்சத்திரங்கள் தான் பலனை தருகின்றன என்ற கான்செப்ட். இப்போ மிதுன லக்னத்திற்கு 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பணம் சார்ந்த சிந்தனை மேலோங்கி இருக்கும். அதாவது பண வரவு ஒரு பக்கம், செலவு ஒரு பக்கம். அப்போ அந்த செலவுக்காக பணம் தேடுதல் அப்படிங்கிற விஷயம் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பண ரொட்டேஷன் அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் பண வரவு இருக்கும், சேமிப்பு ஆகிறதுக்கு பதிலாக அது செலவுக்கு சரியாக போகும். அந்த அடிப்படையில் அது வேலை செய்யும். அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு, உங்களுடைய தொழில் பலம், இதுக்கு கெடுதல் வராது. இதுக்கு சாதகமாக இருக்கிறது. சில பேருக்கு வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வேறு வேலைக்கு போகிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு தொழில், சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். ஒரு மாற்றங்கள் அப்படிங்கும்போது ஃபீல்டு மாறுறது, கான்செப்டை மாற்றி செய்கிறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போய் செய்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் செயல்படும். வீடு, இடம், பூமி, வாகனம், சொந்த பந்தங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் ப்ராப்ளம் இல்லை, நல்லா போயிட்டுருக்கும். வீடு கட்டுறதுக்கும் சாதகம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் முதலீடுகளுக்கு சாதகமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அது பிரபலமாக நடந்து வரும். வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். குழந்தைகள், கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தடைகள் இருக்கும், முட்டுக்கட்டைகள் இருக்கும். இப்போ குழந்தைகளுக்கு டெவலப்மெண்ட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள். இப்போ நம்மளுடைய கலை உணர்வுகள் இருக்கும் இல்லையா, நம்ம ஏதாவது ஒன்று ஹாபியாக படிப்போம் அல்லது ஒரு கலையை விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்து அதில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதத்தில் கொஞ்சம் தடைகள் உண்டு. அதே நமக்கு 5ஆம் பாவம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். நம்ம லக்னத்திற்கு சுக்கிரன். அவருடைய பலம் நன்றாக இருக்கிறதுனால நம்ம நம்மளுடைய அறிவை பயன்படுத்துறதுல நமக்கு மேம்பாடுகள் கிடைக்கும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல, ஒரு பக்கம் கடனை வாங்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கூட அடைக்கிறதுக்காக வாங்க வேண்டியது, இது மாதிரி ரொட்டேஷன் நடக்கும். கடன் வாங்கி கடன் அடைப்பது அப்படிங்கிற ப்ராசஸ் அங்கே இருக்கும். வழக்கு சம்மந்தப்பட்டதில் வெற்றிகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகும். இப்போ அது எந்த மாதிரியான வழக்குகள் நடந்தாலும் அதில் கொஞ்சம் இழுபறிகள் நீடிக்கும். கணவன் மனைவி உறவுகளையும் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, உடல் ஆரோக்கியத்துக்கு ஒருத்தருக்கு பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
அல்லது நமக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படுது, அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டு சங்கடங்கள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு. இந்த ஜூன் மாதத்தில் அதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதுபோக நமக்கு பூர்வீக சொத்து, தந்தை வர்க்கம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக தலையிடாமல் இருப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் அடிப்படையில் பார்த்தோம்னா அது இன்னொருத்தருக்கு சாதகமாக போய் முடியும். இப்போ ஒரு பூர்வீக டிஸ்பியூட் நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் வந்து போட்டி பொறாமைகள், அதில் வந்து பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதில் இன்னொருத்தருக்கு நமக்கு சாதகமாக போக்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அப்படியே நகர்த்தி கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதிகமான ஈடுபாட்டை காட்டாமல் இருந்தாலே நமக்கு அதில் ஒன்றும் பாதிப்பு வராது. அதே போல தான் வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள், கம்யூனிகேஷன் சார்ந்து இப்போ ஒரு ஐடி தொழில், ஐடி சார்ந்த தொழில்கள் இதில் எல்லாம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள், அதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் ஏற்படுறது, வேலையில் வந்து சரியான நேரத்துக்கு முடிக்க முடியாமல் அவஸ்தைப்படுறது, அந்த டீம் ஒர்க்கு வந்து ஒத்துழைக்காமல் சில சங்கடங்கள் ஏற்படுறது, இது மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். நம்ம ஒர்க்கை கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும். சொந்த தொழிலே பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து உற்பத்தி சார்ந்த தொழில், சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் இப்போ வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ மிஷினரி வச்சுருக்கீங்க அப்படின்னா புதுசாக மிஷின் வாங்கிறது, அந்த புது கட்டடத்துக்கு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது, இது மாதிரி வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. நண்பர்கள் வழி, மூத்த சகோதர சகோதரி வழி அவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும். அவங்களுடைய ஆதாயங்களும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம சிந்தனைகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது, சிந்தனையை பொறுத்த வரைக்கும் நமக்குடைய லக்னம், மிதன லக்னம் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். சிறந்த கம்யூனிகேஷன் பவர் இருக்கிறோம், நம்மளுக்கு நல்ல மேதாவித்தனம் இருக்கும், டெக்னிக்கல் மைண்ட் இருக்கும். பட் இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து தைரிய குறைவு. ஒரு துணிச்சலாக எதையும் செய்ய போகும்போது ஈஸியாக இருக்காமல் ஒரு முட்டுக்கட்டைகள் அங்கங்கே நிகழும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு அலைச்சலும் திரிச்சலும் அதிகமாகுதே, வேலை சீக்கிரம் முடியலையே அப்படிங்கிற சில ஒரு சங்கடங்கள் ஏற்படும். இப்போ நமக்கு வந்து விரயத்தில் இருக்கார் குரு பகவான், 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கார். சனி 9ஆம் இடத்துலையும், ராகு 10ஆம் இடத்துலையும் இருக்காங்க. கேது வந்து 4ஆம் இடத்துல இருக்காங்க. இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற கேதுங்கிறது சொந்த பந்தங்கள், வீடு, வாகனம் இது சம்மந்தப்பட்ட இதில் வந்து கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ குழப்பங்கள் அப்படிங்கிறது. அதனால் அந்த ஈடுபாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஸோ ஜென்ரலாக இந்த மாதத்தில் நம்ம உண்டு நம்ம வேலையுண்டுன்னு போயிட்டோம்னா அதே மாதிரி பண வரவுலையும் செலவுக்கேற்ற பண வரவு கிடைக்கும். அதே நேரத்தில் வேலையில் பிரச்சனை இல்லாமல் போகும், தொழில் பலம் நன்றாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.